வணக்கங்க. இந்த ட்ரம்ப் ஜெயிச்சா என்ன ஆகும்? ட்ரம்ப் ஸ்பேரிங் என்ன ஆகும்னா என்ன ஆகுங்கிறது தான் எல்லாரும் என்ன கேட்குற கேள்வி. ட்ரம்ப் ஜெயிச்சா என்ன ஆகுங்கிறதுக்கு பதில் இன்னைக்கு வந்துரும். ஏன்னா நேத்து நைட்டு வந்து ட்ரம்ப் வந்து ஸ்வேரிங் இன் ஆகி பிரசிடென்ட் ஆயிட்டாரு. 47 பேர் 60 பிரசிடென்சியை ஹோல்டு பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இம்மீடியட்டா இம்பேக்ட் என்னன்னா, ஒரு 7,00,000 இந்தியர்கள் வந்து அங்க சரியான விசா இல்லாம இருக்கிறாங்க. இது வந்து ஷாருக் கானோட ரீசெண்டான படம் டுங்கி அப்படிங்கிற மாதிரி விசா இல்லாமல் திருட்டுத்தனமாக அங்கே போயிருக்காங்க. பல ஊர்லேருந்து போயிருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து மட்டும் 7,00,000 பேர் போயிருக்கிறதா எஸ்டிமேட். ரொம்ப அக்ரெசிவாக பிடிச்சி துரத்துவாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. ரீசெண்டாக ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு போயிருந்தபோது 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க முன்னெல்லாம் பேட்டி எடுத்து ஒருத்தரோட வீட்டில் கூட போய் பார்த்துருந்தார் அவர். ஸோ அங்கே இருக்குது இந்த ப்ராப்ளம். எஸ்பெஷலி பஞ்சாப், ஹரியானா, குஜராத்லேருந்து நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்களும் அங்கேன்னு வெள்ளை ஏற்றிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. இங்கிலாந்துலேயும் இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் பல பேர் இது மாதிரி போய் மாட்டியிருக்கிறாங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன எஃபெக்ட்டு அப்படின்னு என்ன கேட்குறீங்க? ஒன்று, இங்கே வேலை வாய்ப்பு இல்லாதனால்தான் அங்கே போகிறாங்க. இங்கே நிலத்தை விற்றுட்டு அங்கே எப்படியா போய் அங்கே செட்டில் ஆகி அங்கே ஒரு 10-15 வருஷம் சம்பாதிச்சு பணத்தை ஊருக்கு அனுப்பணும்னு தான் பல பேர் போகிறாங்க. இதனால இந்தியாவுக்கு ஓவராலாக பேர் வந்து இந்தியர்களுக்கு நல்லதில்லை. ஜான்வரி ஆஃப் 24லேருந்து அக்டோபர் 2024 வரைக்கும் 25 மில்லியன் பீப்புள், அதாவது 2.5 கோடி பேர் வந்து இந்தியர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அது 8.5% ஏறி இருக்கு. 2019 பார்த்தீங்கன்னா 12% ஏறி இருக்கு. அதாவது இந்தியர்கள் 2.5 கோடி பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க. இது வந்து ஒரு பெரிய நம்பர். இந்தியாவில் நம்ம பாப்புலேஷனை பார்த்தா இது சின்ன நம்பர். ஆனால் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய நம்பர். இந்த நம்பர் ஆஃப் பாப்புலேஷனில் நம்ம வந்து சந்தோஷப்படுறதான்னு தெரில. இன்ஃபேக்ட் மோர் இந்தியன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலைக்கும் படிக்கிறதுக்கும் போகிறாங்க தென் இந்தியாவுக்கு டூரிஸ்ட் வருது. அதனால் நெட்டு நம்மளுக்கு இதில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெளில போகுது. இதெல்லாம் இருக்கும்போது பல ஊர், அதாவது துபாய், யுஏஇ, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, ஐரோப்பா, யூஎஸ், இந்த ஊர்லெல்லாம் நம்மளோட வீசாவை நிறைய ரிஜெக்ட் ஆகுது. துபாய் வீசாவே நிறைய ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அந்த ரிப்போர்ட்டை நான் சைடில் போட்டு வைக்கிறேன். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விசா ரிஜெக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியாவில் இது மாதிரி நிறைய கதை வருது. எஸ்பெஷலி பீக் சீசன், இந்தியாவோட இயர் எண்டு இப்போ ஹாலிடே பீரியடில் விசா ரிஜெக்ஷன் நிறைய ஆயிருக்கு. இதனால நிறைய ட்ரிப்பு கேன்சல் ஆகுது, மக்களுக்கு ஹெவி லாஸ் ஆகுது. ஸோ துபாய் மட்டும் 25% நம்மளோட பாப்புலேஷன் அங்கே போயிருக்கிறாங்க. அதாவது 2.5 கோடி பேர் போனதில் வந்து நியர்லி வந்து 2.5 கோடினா 10%, 2.5 கோடினா 50 லட்சம் பேர் துபாய் கிட்ட போயிருக்கிறாங்க. இந்த 50 லட்சம் பேர் வந்து துபாய்க்கு போனாலும் துபாய்லேயும் அபுதாபி, ஷார்ஜாவில் இந்தியர்களுக்கு பல விசா கேன்சல் ஆகிருக்குது. அதனால் இங்கேயே கேன்சல் ஆகுதுன்னு பல பேர் வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நியூசிலாண்டில் 100 பேர் அப்ளை பண்ணால் 33 பேருக்கு ரிஜெக்ஷன் ஆகுது. ஆஸ்திரேலியாவில் 30 பேர் ரிஜெக்ஷன் ஆகுது. யூகேல 17 பேருக்கு ரிஜெக்ஷன் ஆகுது. ஷெங்கன் ஏரியா, அதாவது யூரோப், கான்டினென்டல் யூரோப் 16% ரிஜெக்ட் ஆகுது. யூஎஸில் 16% ரிஜெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து 2019 பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் அண்ட் ஆஸ்திரேலியாவில் தான் மேக்ஸிமம் வந்து இந்த ரிஜெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விசா ரிஜெக்ஷன் எதனாலன்னா, ஒன்று வந்து வால்யூம் வந்து ரொம்ப ஏறிடுச்சு. அதனால் வந்து ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. அதனால் ரிஜெக்ட் ஆகுது. இந்தியாவில் அங்கேயே தங்கிடுறாங்க. வேலை வாய்ப்பு அங்கே கிடைக்கிறதுன்னு அங்கேருந்து ஓவர் ஸ்டே பண்ணுறாங்க. டூரிஸ்ட் வீசா, பிஸ்னஸ் வீசாவில் போயிட்டு அங்கே வேலை வாய்ப்பு தேடுறாங்க. இதில் வந்து அடிபட்டு வெளில வந்துடுறாங்க. யுஏஇ என்ன சொல்கிறாங்கன்னா, 5,000 திரம்க்கு ஈக்குவலான பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும், ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கணும், அக்காமடேஷன் ப்ரூஃப் இருக்கணும். 5,000 திரம்னா ஒரு திரமுக்கு 25னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 1.25 லட்ச ரூபா பணம் இருக்கணும், ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கியிருக்கணும், அங்கே நீங்கள் இருக்கிறதுக்கு தங்கத்துக்கு இடம் இருக்குதுன்னு ப்ரூஃப் கொடுக்கணும். இது பேசிக்காக பண்ணாதவன போக முடியாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் குளோபலில் வந்து இப்போ ட்ரம்ப் ஜெயிச்ச மத்தினால ப்ரொடெக்ஷனிசம், அதாவது நிறைய ப்ரொடெக்ஷனிசம் வந்து நிறைய வந்துருச்சு. எங்கள் ஊரில் வராதீங்கன்னு சொல்லிடுறாங்க.
அடுத்தது வந்து இதனால நம்ம மக்களுக்கு என்ன கஷ்டம்னா, விசா ஃபீஸை பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. யூகே, யூரோப் யூனியன், நியூசிலாண்டுலாம் இந்த விசா ஃபீஸை பயங்கரமாக ஏற்றிருக்காங்க. கனடா வந்து 10 வருஷம் விசா கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. இந்தோனேஷியா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பொட்டன்ஷியலி நீங்கள் ஜெயிலுக்கு போகலாம், விசாவுக்கு மேலே ரொம்ப நாளைக்கு இருந்துட்டிங்கன்னா ஜெயிலில் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மக்களுக்கு லாஸ். ஏன்னா விசா ஃபீஸை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. யூஎஸில் 271 கோடி ரூபா லாஸு. தட் இஸ் மக்கள் இந்தியன்கள் பணம் கொடுத்து திரும்பி வராதது. அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு 271 கோடி, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு 123 கோடி, யூகே கவர்மெண்ட்டுக்கு 116 கோடி, ஷெங்கன் ஏரியாவில் 122 கோடி. டெவலப் நேஷன்லாம் நம்ம ஊரில் பசங்களை ரிஜெக்ட் பண்ணாலும் மற்ற ஊருக்கு போய் அங்கேருந்து என்ஜாய் பண்ணி பசங்க வந்து அங்கே போய் உள்ளே பூந்துடுறாங்க. மலேசியாவில் நம்ம 50% க்ரோத் இருக்குது, தாய்லாண்டில் 31% க்ரோத்து, வியட்நாமுக்கு 28% க்ரோத்து, ஸ்ரீலங்காவுக்கு 24% க்ரோத்து. இவங்கெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட்டு இந்தியன் டூரிஸ்ட் சைட்டோட கம்பீட் பண்ணுறாங்க. நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லணுன்னா, எப்போ பார்த்தாலும் நம்மளோட விசாவை, நம்மளோட பாஸ்போர்ட் ரொம்ப பவர்ஃபுல், எங்கள் பாஸ்போர்ட்டுன்னு. இந்தியா பாஸ்போர்ட் வந்து ஹென்லி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. 80வது பொசிஷன் இருக்கிற 140 பொசிஷன் ஊரில் இந்தியாவோட பாஸ்போர்ட் பொசிஷன் 80 இருந்தது 2024. இப்போ அது 85வது பொசிஷனாக இருக்குது. ஏன்னா 2021 பெருசாக ஒரு ட்ராப்புக்கு அப்புறம் 90th பொசிஷனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக ஏறி 80 வரைக்கும் ஏற்றினாங்க. டப்புன்னு கீழே விழுந்துருச்சு 5 பாயிண்ட்டு. ஏன் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்டர் விசா ரெகுலேஷன் அண்ட் ஹையர் ஃபீஸு. இதனால் நம்மளுக்கு ஈஸியாக இந்தியர்களுக்கு விசா கிடைக்கிறது நின்று போயிடுச்சு. இந்தியாவுக்கு விசா ஃப்ரீயாக உள்ளே வரலாங்கிறதுக்கு மன்னி 57 நாடு தான் இருக்குது. இது வந்து சிங்கப்பூரில் 195 நாட்டுக்கு கிடையாது, ஜப்பானுக்கு 193 நாட்டில் கிடையாது. ஏன் அப்படி இருக்குன்னா, மற்ற ஊர்லலாம் எப்படின்னா, ஜப்பான்காரன் இங்கே வந்தால் இங்கேயே தங்கிட மாட்டான். நம்ம ஊர் அங்கே போனாங்கன்னா நம்ம ஆளுங்களை அங்கேயே பிடிச்சி தொங்கி, எப்படி அப்படியே தொங்கி அங்கேயே ஏதாவது வேலை பண்ணி அங்கேயே செட்டில் ஆகலாமான்னு காரணம். இதனால தான் நம்மளோட பாஸ்போர்ட் ஸ்ட்ரென்த்து வீக்காக இருக்குது. இங்கேயே நம்ம மக்களுக்கு கரெக்டான வேலை வாய்ப்பு வசதி கிடச்சா வெளிநாட்டுக்கு போகிறான். இந்தியாவோட ரூபா டிப்ரிஷியேட் கண்டினியூஸாக ஆகிறதும், விசா பாலிசிஸை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி எங்கள் ஊருக்கு வராதேன்னு சொல்கிறதும் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அதனால் இந்தியன்னாலே உங்களுக்கு விசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து நான் பர்சனலாக நிறைய பார்த்துருக்குறேன். நம்மளை வெளியூர் ஏர்போர்ட்டில் ரொம்ப அசிங்கமாக தான் நடத்துவாங்க. அதை பற்றி உண்மையாக சொல்லாமல் ஏதோ உலகத்தில் இந்தியாவை மதிக்கிறது, நம்ம ரூபாவை மற்ற ஊர் கரன்சிலாம் கெஞ்சி வாங்கிக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறது வந்து நம்மளோட முட்டாள்தனம். நன்றி, வணக்கம்.